ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மி K19 Pro Max மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். ஒரு 3 கலர், ஒரு லிம்போகரின் எடிஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேஸ் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட்டே ஒரு 50K. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் போன் தான் இது. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஷிப் போன் இந்த ரீஜன்ல வரப்போகுது. சைனால நிறைய லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பிளாக்ஷிப் போன். அந்த வரிசையில தான் இந்த ரெட்மி K19 Pro Max. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லா பிராண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்ஷிப் போன் மட்டும் கிடையாது, அதோட டிசைன் இல்ல ஏதாச்சும் அந்த போன்ல ஒரு இனோவேட்டிங்கான ஒரு விஷயங்கள் கொண்டு வராங்க. அதே மாதிரிதான் இந்த போன்ல என்ன இனோவேட்டிங் கொண்டு வந்திருக்காங்கன்னா டிசைன் பை போஸ். சோ போஸோட டயப் பண்ணி ஒரு தாறுமாறான 2.1 ஆம்பிளிஃபையர் வித் சரௌண்ட் சிஸ்டத்தோட இந்த வட்டம் பேக் சைட் கேமரா பக்கத்திலே ஒரு செப்பரேட்டரா ஒரு ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட இந்த வட்டம் ரெட்மி ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா கொண்டு வந்திருக்காங்க இந்த 19 ப்ரோ மேக்ஸ் பொறுத்தளவு. சோ இந்த ஒரு நிறைய கான்செப்டோட நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, சவுண்டுக்கும் நாங்க கிளாரிட்டி வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்போம். அது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்டோட டயப் பண்ணி இந்த போன்ல கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ரெட்மி கிளைம் பண்றாங்க. இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெட்மி K19 Pro Max என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அதை தவிர்த்து என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டீடைல் பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. சோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் ரெட்மி K19 Pro Max பாக்ஸ். எப்பயும் போல ரெட்மி பாக்ஸ் இருக்கும் அது மாதிரி கான்செப்ட்ல முன்னாடி K19 Pro Max மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் நம்ம கையில மொபைல், அடுத்து உங்களுக்கு யூஸ் கேரண்டி வாரண்டி போஸ் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 100 வாட் சார்ஜர் டைப் சி டு டைப் சி கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி K19 Pro Max சைனால ஆஃப் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் செப்பரேட்டா லிம்போகரி எடிஷன்ஸ் செப்பரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸ் டோட்டலி சேஞ்சஸ் அந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த 3 கலர்ஸ்மே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் சொல்லியாச்சு. அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 12GB RAM 250GB வேரியன்ட். இந்த நிஜன்ல அப்படியே பிரைசிங் கன்வெர்ட் பண்ணா 50K கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்டரி வேரியன்ட் 55K, தேர்ட் வேரியன்ட் 59K, ஹையர் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் 65K கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபர்ட்ல இருந்து நம்ம பாத்துறோம். இந்த ரெட்மி K19 Pro Max பேக் சைட் மிரட்டி விட்டாங்க. இன்னொட்டம் எப்பவுமே அவங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் தான் மிரட்டி விடுவாங்க. ஆனா இன்னொட்டம் டிசைன் டோட்டலி சேஞ்சஸ். இந்த 3 கலர்ஸ்மே லெதர் டச் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் அப்படியே நம்ம ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி செம்ம லெதர் பினிஷ கையில பிடிக்கும் போது அப்படியே தொட்டு பார்க்கும் போது அதோட எக்ஸ்ட்ரீமான ஃபீலிங் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே மேல போயிட்டோம்னா இன்னும் நம்மள அப்படியே பிரம்மாண்டம் படுத்திருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ். ஆனா அது பக்கத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல உங்களுக்கு பவர்ட் பை போஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அது அப்படியே பாத்துட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்பீக்கர் சப்போர்ட் 2.1 ஆம்பிளிஃபையர் சப்போர்ட்டோ உங்களுக்கு செப்பரேட்டர் சவுண்டோட இந்த வட்டம் இந்த போஸோட டைப் பண்ணி ஸ்பீக்கர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த போன்ல. அதுதான் இந்த வட்டம் இந்த போனோட இனோவேட்டிங்னே சொல்லிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கும்போது மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஐஆர் போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 218 கிராம் தான். சோ இது மாதிரி இனோவேட்டிங்கான கொண்டு வந்தாலும் ஒரு செப்பரேட்டரா ஒரு பேசிக்காக ஒரு செப்பரேட் ஊஃபர் சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாலும் இந்த போனோட வெயிட் வெறும் 218 கிராம். அது திக்னஸ் வெறும் ஒரு 7.9 mm திக்னஸ். ஸோ டிசைன் வைஸ்மே எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம அல்ட்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் இந்த போன்ல IP68 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு அழகான இனோவேட்டிங்கான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் ரெட்மி K19 Pro Max டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.9 இன்ச்ல LPTO AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz டஃபர் ஸ்ட்ரீட் டபுள்யூ விஷன் சப்போர்ட் இருக்கு. HDR VIVID டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க HDR 10+ சப்போர்ட் இருக்கு. 3500 nits ஒரு பிரைட்டரான ஒரு Quad HT+ டிஸ்பிளேக்கு ஜோமி டிராகன் சீல்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போன் ஒரு IP68 ரேட்டிங்கும் இருக்கு. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. எப்பவுமே ஜோமி டிஸ்பிளே பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வட்டம் எந்த இடத்துலயுமே குறையில்லாத அளவுக்கு இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்ட்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் 4 edges நல்ல கர்வியம் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 218 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல HyperOS 3 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், IP68 ரேட்டிங் இருக்கு. அண்ட் பேக் சைட் அண்ட் போஸோட ஸ்பீக்கர் வித் உங்களுக்கு 2.1 ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், 6700 mm2ல லார்ஜரான வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. அண்ட் பிராடரான ஹாப்டிக் ஃபீட்பேக்காக ஹாப்டிக் மோட்டரும் இன்க்ளூட்
பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ பேட்டரி பார்க்கும்போது 7500 amps பேட்டரி சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி டூயல் ஸ்பிளிட் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. 22.5 ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் எந்த இடத்துலயுமே குறை கிடையாது. வயர்டு இருக்கு, வயர்லெஸ் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு 35 to 40 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமராவும் அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் விஷன் 950L எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ், ஹையஸ்டா 20x ஜூமிங் பண்ணிக்கலாம், 5x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், OIS சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ஒரு 50 MP அல்ட்ரா வைட் சென்சார். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா, ஹையஸ்டா வீடியோ 8K வீடியோ எடுக்க முடியும் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். EI சப்போர்ட் இருக்கு, HDR10+ இருக்கு. சோ இங்க கேமராவுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. டே லைட், நைட் கண்டிஷன்ஸ், லோ லைட்லயுமே அழகான ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் டீடைலிங்கோட அல்டிமேட்டா எடுக்க வருது. 20x வரைக்கும் ஜூமிங் பண்ணும் போதும் எந்த ஒரு பிசுறு இல்லாம சூப்பராகவே ஜூமிங் ஆகுதுன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த இடத்துமே குறை இல்லைங்க. ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்டான SoC ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ஒரு 3nm ஆர்க்கிடெக்ட், ஒரு 4.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலை இருக்காங்க. GPU Antino 840 கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். வேப்பர் கூலிங் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஹாப்பி ஃபீட்பேக், வைப்ரேட்டிங் மோட்டர் அண்ட் போஸோட சவுண்டோட ஒரு தாறுமாறான கேமிங்லாம் விளையாண்டிங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளே நல்ல ஸ்மூத்தரா இருக்கு. சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அவங்களோட UI, அந்த HyperOS 3 சூப்பர் ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரு கேம்ஸ் பிளே பண்ணும் போது அவங்களோட அந்த கேமிங் மோட் டெடிகேட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. சோ அதோட இம்ப்ளிமெண்ட் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. SoC எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டியா அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், the Redmi K90 Pro Max. சோ இந்த போன் ஒரு 3 கலர்ஸ் அண்ட் செப்பரேட்டட் லிம்போகரி எடிஷன்ஸ். அது டோட்டலி வேற கான்செப்ட். டோட்டலி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கார் ஸ்டைல்ஸ்ல இருக்கும். சோ இந்த 3 கலர்ஸ் நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அதை காட்டிலும் இங்க போஸோட டைப் பண்ணி சவுண்ட் சிஸ்டத்தோட, அது ஒரு 2.51 ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு சவுண்டோட கிளாரிட்டி வைஸ். அதை வச்சு கேமிங் பிளே பண்ணும் போது அதுவும் ஒரு ஸ்மார்ட் போன்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு ரெட்மி ஒரு நிமிஷம் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது ஒரு 50K பேஸ் வேரியண்டோட. இந்த போன் இந்த ரீஜன்ல வருமா வராதான்னு தெரியல. வந்தால் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ரேஞ்சில் உள்ள மக்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் இந்த போன் இவ்வளவு ஸ்பெக்ஸ்ல பேசிட்டோம். சைனால 50K, அதே இந்தியன் ரேஞ்சில் வந்துச்சுன்னா இதோட போனோட பிரைசிங் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.